தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கிராம சபை கூட்டம் நடத்துறார் ஐயா ஸ்டாலின். கிராம சபை கூட்டம் கிராமத்துக்குள்ள போய் கூட மக்கள் தானா வரல. 200 ரூபாய் காசு கொடுத்து கூட்டி வேண்டி இருக்கு. அப்புறம் என்னது பெரிய கட்சி? 1 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி. அப்புறம் கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் கூட்டி வரிய. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி. எதுக்கு அப்புறம் ஓட்டு காசு கொடுக்குறீங்க? ஏன்னா தொண்டன் இல்ல, செத்து போய்விட்டது இந்த கட்சிகள். வைத்திய காத்திருந்தால் கிளைமேக்ஸ் போல விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடியே விஜயகாந்த் இறந்துருவார். 2 ரீலுக்கு முன்னாடியே அந்த படத்துல ரேவதி தூக்கி கொண்டு ஒரு கல்ல சாத்தி அருவாளை கையில கொடுத்துரும். செத்து போயிட்டாரு அவரு. அது மாதிரி இந்த கட்சிகள் செத்து போச்சு. பணம் நிறைய இருக்கு, டிவி நிறைய வச்சிருக்கான், இருக்கிற மாதிரி காட்டுறான். ஒரு நாள் விஜயகாந்த் அந்த படத்துல வைத்திய காத்திருந்தால காத்தடிச்சவன சத்தன் விடுவார்ல, அப்படி ஒரு நாள் இது செத்து விழும். நீ பார்த்துக்கிட்டே இரு. ஒண்ணு கிடையாது. ஒரு அரசியல் இல்ல, ஒரு தத்துவம் இல்ல, எதையும் புதுசா சொல்றதுக்கு இல்ல. உங்கள் பிள்ளை வந்தால் செய்வோம், வந்தால் செய்வோம். என்ன இப்பதான் வாரியல? ஏற்கனவே வந்த போது ஏன் செய்யல? நாங்க சொல்லலாம் வந்தால் செய்யறோம். ஏன்னா வரல, வந்தா செய்யறோம். நீங்க தான் வந்தியல, அப்ப ஏன் செய்யல? அப்ப ஏன் செய்யல? வந்தால் டாஸ்மார்க்கே மூடுவோம், வந்த போது ஏன் மூடல? வாய மூடுவோம். இப்படி கேட்டால் வாய மூடுவோம். எப்படி? என்ன கொடுமையா இருக்கு. சரி டாஸ்மார்க் அப்புறம் மூடுங்க, இப்ப நீங்க காய்ச்சற ஆலைகளை மூடுங்கன்னா நோ. என்ன கொடுமை பாருங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்க சொல்றோம், இதை எந்த கட்சியாவது சொல்ல சொல்லுங்க. கல்வி மானுட உரிமை, அறிவை வளர்க்கிற கல்வி என் தேசத்தின் குடிகளுக்கு ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லாது சரியான சமமான தரமான கல்வி இலவசம். இதை சொல்ல சொல்லு. நாங்களும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். கல்வி அரசு பள்ளி கல்லூரி எல்லாம் இருக்கிறதே என்கிறார்கள். எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்? எந்த எம்எல்ஏ எம்பி மகன் படிக்கிறார்? எந்த அரசு பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளை அந்த பள்ளி கல்லூரியில் படிக்குது? படிக்கல. ஏன்? தரமா இல்ல. ஏன் தரம் இல்ல? தரங்கட்டவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம், அதனால் தரம் இல்லை. மருத்துவமனை, தரமான மருத்துவத்தை, மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இது எங்க கொள்கை முடிவு. ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லாது நாட்டின் முதல் குடிமகன், முதல் அமைச்சர், பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி குடிமகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் தூய மக்களாட்சி. அதான் சரியான ஜனநாயகம். அப்படிப்பட்ட மருத்துவத்தை தரமாக, சரியாக, இலவசமாக நாங்க சமமா கொடுப்போங்கிறோம். இதை யாரையாவது சொல்ல சொல்லுங்க. அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது, ஆனால் எந்த அமைச்சர் அங்கு விடுத்து மருத்துவம் பார்க்கிறார்? ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல, ஏன் போய் அரசு மருத்துவமனையில் படுக்கல? அம்மையார் ஜெயலலிதா எதுக்கு அப்போலோ மருத்துவமனையில் படுக்கணும்? அம்மா ஐயா எம்ஜிஆர் எதுக்கு அப்போலோ மருத்துவமனையில் படுக்கணும்? ஏன் அரசு மருத்துவமனையில் படுக்கல? தெரியும் 70 நாள்ல போன உயிர் 7 நாள்ல போயிரும் தெரியும். ஏன் அப்படி தரம்? மருத்துவமனைகள் தரமாக இருந்தால் தெருக்கள் மருந்து கடைகள் குறைவாக இருக்கணும். மருந்து தரமாக இருந்தால் நாட்டில் மருத்துவமனைகள் குறைவாக இருக்கணும். ஆனால் ரெண்டு இல்ல, பெரிய கொண்டே போகுது. ஏன்? நோயாளிகளை உருவாக்குறது இந்த நாடு. நோயாளிகளை உருவாக்குது. குடிக்கிற நீரில் இருந்து, சுவாசிக்கிற காற்றிலிருந்து, உண்ணுகிற உணவை எல்லாவற்றையும் விஷமாக்கி நோயாளிகளை உருவாக்குகிறார்களே அன்பு மக்களே. தொட்டதுக்கெல்லாம் பெண்களுக்கு மார்பு புற்று. எப்ப கேள்விப்பட்ட? பிரைன் டெட்டுங்கிறா, மூளை காய்ச்சல். என்னைக்கு நீங்க கேள்விப்பட்ட அந்த சொல்ல? அது மூளைக்கு மட்டும் தனியா காய்ச்சல் வருது. நீ போயிட்டீங்கன்னா மூளை காய்ச்சல் உன்னை உற்பத்திருப்பான், பதிவு பண்ணி வச்சிருப்பான். யாருக்கு சிறுநீரகம் கிட்னி வேணும், யாருக்கு இதயம் வேணும், அவன் பதிவு பண்ணி வச்சிருப்பான். பணக்கார ஒரு பட்டியல் வச்சிருப்பான். டிக்கடிச்சு ஒருத்தன் சிக்கிருக்கான் வாங்கம்பான். அந்த உடனே அறுத்து ஒட்டி விட்டு போயிடுவான். ஏதோ பொழுதுபோக்குக்கு நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் பேசுறது எங்களை விட்டு அங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு போயிட்டு கூடாது. போவாங்க
தலைக்கு போடுங்க, சூரியனுக்கு போடுங்க, கைக்கு போடுங்க, தாமரைக்கு போடுங்க. போட்ட ஒரு கஷ்டமும் உங்களுக்கு தீராது, குஷ்டம் தான் வரும் கைக்கு. இப்படி வந்துடுறேன் எம்ஆர்ஆத போல அப்படி அடிச்சு தெரிய வேண்டியதான், ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆத மாதிரி. இது வரைக்கும் போட்டு என்ன கஷ்டம் இருந்திருக்கு? எதுக்கு திரும்ப திரும்ப? பூனைக்கு பாலை காய்ச்சி வைங்க, சூட்டோட காய்ச்சி வைங்க. அது ஒரு தடவை குடிக்கும், சுற்றுச்சுன்னா மறுபடியும் வெள்ளையா எது வச்சாலும் கிட்ட வராது பூனை. எத்தனை தடவை சூடுபடுறீங்க? 50 ஆண்டுகளா சூடுபடுறீங்க. அப்ப பூனைக்கு இருக்கிற அறிவு நமக்கு வேணாமா? வர வேணாமா? மறுபடியும் இவங்களுக்கு ஓட்டு. இதுல காசு வாங்கிக்கிட்டு பக்கன பேச்சு விடுப்பா, நம்ம காசு தானப்பா, நம்ம காசு தான் ராஜா, நமக்கு இல்லாம அவன்கிட்ட போச்சு அந்த நம்ம காசு. திருடிட்டான், மறுபடியும் ஓட்ட போட்டாலும் மறுபடியும் திருடுவான். 100 கோடியை செலவுன்றான், 30 கோடி 40 கோடிங்கிறான். கேட்கும் போதே தலை சுத்துது, எண்ணி முடிக்கும்னே இறங்குறோம் போல் இருக்கு. இவ்வளவு பணத்தை முதலீடு செய்து வென்று போய் உங்களுக்கு சேவை செய்ய போறாங்களா? அவ்வளவு நல்லவர்கள், என்ன கடவுளின் அவதாரங்கள் அவங்கெல்லாம். மக்களுக்கு சேவை செய்ய காசு எதுக்கு என்கிட்ட கேட்கிற? காசு இல்லாம எப்படி செய்யுமா என்ன பண்ணுவீங்க? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிப்பதுதான் புரட்சி. ஒரு கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்வதுதான் மகத்தான அரசியல். பணம் எதுக்கு? மக்களை ஏமாற்றுவதற்கு தான் அது செய்வான். என் மக்கள் மின்சாரத்துக்கு காசு கொடுத்துறான், கல்விக்கு காசு கொடுத்துறான், மருத்துவத்துக்கு காசு கட்டிடுறான், சாலை ஓடுதல் பராமரித்தலுக்கு காசு கொடுத்துறான், குடிநீர் விநியோகத்துக்கு காசு கொடுத்துறான். இதையெல்லாம் மக்கள் தந்து விடுகிறார்கள். அதை வாங்கி பொதுமைப்படுத்தி சரியாக சமமாக தரமாக என் மக்களுக்கு நலத்திட்டங்களாக பிரித்து செயல்படுத்துவதற்கு தான் ஒரு அரசை நாம் நிறுவனம். ஆனா எல்லா காசையும் வாங்கி இது தின்னுட்டு மருத்துவத்தை தனியாட்ட வாங்கிக்க, கல்வியை தனியாட்ட வாங்கிக்க, குடிநீர் கடையில் வைக்க வாங்கிக்க. அப்ப நீ என்ன புடுங்கிறதுக்கா இருக்க? உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? அரசினுடைய வேலை என்ன? போக்குவரத்து தனியார் நடத்திடுவாரு. தனியார் பஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அரசு பஸ் உட்கார சீட்டுல ஓட்டுநருக்கு. அரசு பேருந்துகளில் மழை காலத்தில் என் அம்மாவும் தங்கையும் கொலையை பிடிச்சு கொண்டு போறார்கள். ஏன்? ஓட்ட. இந்த பிரச்சனைகளை நீங்க நுட்பமா கவனிக்கணும். 3 லட்சம் கோடி கிட்ட கடன், ஆனாலும் வங்கியில 2000 போடுறீங்க. எங்க இருந்து? கையில இருந்து போடுவியா, பையில இருந்து போடுவியா? எங்க இருந்து போடுவ? 3 லட்சம் கோடி கடன் என்ன நலத்திட்டத்துல செலவு பண்ண? எதுல செலவு பண்ண? இலவசம் கொடுத்த. யார் கேட்டது? மிக்சி இலவசம் தான் என்று தெருவிறங்கி போறான்னு அக்கா தங்கச்சி எத்தனை பேரு? கிரைண்டர் கூட என்று கேட்டவன் யாரு? நான் கேட்டது சரியான தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இதுதான் நான் கேட்கிறது. அதுதானே ஒரு இனத்தை தன்மானத்தோடு வாழ வைக்கிற செயல். நாங்கள் கேட்பது உயிர் காக்கும் மருத்துவம், தூய குடிநீர் இலவசம். எல்லாவற்றையும் தனியாற்ற கொடுத்துருது. வானூர்தியா தனியார் நடத்துவார், கல்வி நிறுவனமா தனியார் நடத்திக்குவாரு, மருத்துவமனையா தனியார் கட்டிக்குவாரு, தண்ணீரா தனியார் வித்திருப்பாரு, மின் உற்பத்தி விநியோகமா தனியார் பண்ணுவாரு, ரோடா அவனே போட்டு பராமரிச்சு டோல் சுங்கச்சாவடி சாவடின்னு சாவடிச்சுட்டு இருப்பாங்க. 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா. நான் ஒரு கார் வாங்கினேன், நான் கேட்டேன், எவனுமே பதில் சொல்ல. நான் ஒரு கார் வாங்கினேன், 3 லட்சம் ரூபாய் சாலை வரி, ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன், 3 லட்சம் ரூபாய். ஆனாலும் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டுறேன். நான் என்ன கேட்டேன்னா, 3 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் எடுத்துல, சாலை வரி, எந்த சாலையில் ஓட்ட எந்த வரி எடுத்த? அந்த சாலையை காட்ட, அதுல மட்டும் ஓட்டிட்டு இருக்கேன். காட்டு என்னங்கடா? ரோட்டை வித்துட்டானா இல்லையா? ரோட்டை வித்தவன் நாட்டை வித்துருப்பானா இல்லையா? வித்துட்டான். ஜப்பான் முதலாளி வா, கொரியன் முதலாளி வா, ரஷ்ய முதலாளி வா, அமெரிக்கா முதலாளி வா, எல்லாரும் வா, இந்தியாவில் தயாரி. நீ நான் உட்கார்ந்துருக்கேன், கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த நாட்டில் தயாரிக்க, எந்த நாட்டில் முதலீடு செய்யிருக்க? நம் நாடு முதலீடு செய்திருக்கிறது, சுவிஸ் வங்கியில்.
இது இது ஆனா கேட்கிற பாருங்க, நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு வந்து ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் வருவாங்க ஒருத்தன், நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு. ஒரு பக்கம் ஐயா மோடி, நாங்கள் டெவலப் ஆகிறோம், நாங்கள் டெவலப் ஆகிறோம். ஒரு நாள் ஒன் டெவலப் டன்ல டயர் மாதிரி வெடிக்க போகுது பாரு. நீ என்ன டெவலப் ஆகிற? நீ என்ன டெவலப் ஆகிற? உனக்கிட்ட சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டம் இருக்கா? கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வலிக்கிறது, தடுக்க திட்டம் இருக்கா? திட்டம் இருக்கா? இருக்கா? உனக்கு நீ ஸ்மார்ட் சிட்டி வச்சிருக்க, ஸ்மார்ட் வில்லேஜ் வச்சிருக்க. கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது. கிராமங்கள் காலியானால் என்ன? அங்கிருந்துதான் நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு பால், முட்டை, கறி, மீன், காய்கறி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், அரிசி, பருப்பு, கீரை எல்லாம் கிராமங்களில் இருந்து வந்தது. கிராமங்கள் காலியானால் இவன் பட்னி கிடந்து செத்து போவான். அப்ப கிராமங்கள் காலியாகாமல் நகரங்கள் பிதுங்கி வழியாமல் பாதுகாக்க என்ன வழி இருக்கு? அந்த திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒருத்தனுக்கு தெரியாது. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை, கிராமப்புறத்தின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவகத்தில் வளர்த்து எடுக்க முடியாது. இது தெரியுமா? சுப்பிரமணிய சாமி அந்த கட்சிகளே ஒரு நாரதர் இருக்கிறார். அவரே சொல்றாரு, அருண் ஜேட்லிக்கு மோடிக்கு எக்கனாமிக்ஸ்னா பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதுன்ட்டு. இவங்க தான் ராத்திரியில பணம் செல்லாதுங்கிறாங்க, ஜிஎஸ்டிங்கிறாங்க. நாங்க வரி தாரோம் ராஜா, 28 விழுக்காடு தாரோம், 30 விழுக்காடு கூட தாரோம். நீ வரி போடுறதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துச்சு, காலையில வந்து பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள பொருள் வித்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் கடையே விற்பனைக்கு வந்துருச்சு. அது உன்னுடைய திட்டம். இந்த ஜிஎஸ்டிங்கிறது என்ன தெரியுமில்ல? பொருளாதாரத்தில் பல படிநிலைகள் இருக்கு. வணிக பொருளாதாரம், சேவை பொருளாதாரம், உற்பத்தி பொருளாதாரம். அதுல இவன் பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம். இந்த ஜிஎஸ்டி அடாவடினா என்ன? நான் ஒரு விவசாயி, வாழை மரம் வைப்பேன், அதுக்கு தோகை கிழிச்சு விடுவேன், மண் நினைச்சு விடுவேன், உரம் போட்டு விடுவேன், தண்ணி விட்டு விடுவேன், வாழை தார் விடும். நாளைக்கு அறுக்கலான்னு வீட்டுக்கு போவேன், குரங்கு யானை வந்து தின்ட்டு போயிடும். இது எந்த வேலையும் செய்யல இந்த குரங்கு. ஆனா என் வாழைப்பழத்தை தின்ட்டு போயிடுச்சு பாருங்க, அதான் இவன் ஜிஎஸ்டிக்காரன். நான் கடை வைப்பேன், ஆத்தா தாலியை வச்சு, பொண்டாட்டி கொலுசை வச்சு, மூக்கத்தி வச்சு, உழைச்சு, கடையை வச்சு வியாபாரம் பண்ணுவேன். எப்படி? அவன் வரின்னு எடுத்துட்டு போயிடுவான். நான் என்ன சொல்றேன்? வரியை என்கிட்ட கொடுத்துட்டு லாபத்தை எடுத்துக்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. வரியை எடுத்துக்கொண்டீர்கள், உங்க நிதிநிலை அறிக்கையில, உங்க பட்ஜெட்ல என்னவாக திருப்பி எங்களுக்கு வந்திருக்கு? அந்த திட்டத்துல, இந்த வருமானத்துல என்ன நலத்திட்டம் வந்திருக்கு? கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், சாலை போடுதல் பராமரித்தல், நோ சுங்கச்சாவடி ஏதாவது இருக்கா? குடிநீர் இல்ல வேலை வாய்ப்பு ஒரு இடமும் இல்ல. பிறகு எதுக்கு உனக்கு வரி? இப்ப உங்க பிள்ளைகளை என்ன சொல்றோம்? 75 விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு, அந்தந்த மாநில அரசுக்கே வரி. 25 விழுக்காடு பொது வரி மத்திய அரசுக்கு உனக்கு தருவேன், மீதி 75 நான் வச்சுப்பேன். இஷ்டம்னா அதை வாங்கிக்க, இல்லைன்னா அதை விட மொத்தமா நான் வச்சுட்டு தர மாட்டேன். இப்ப எங்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னு நோ ஜிஎஸ்டி ராஜா, மக்களை திரட்டி வரி கூட இயக்கம் ஆரம்பிச்சிருவேன். வரி தர மாட்டேன், இவனா முடிஞ்ச பண்ணிக்க. நீ எனக்கு எதையும் தர வேண்டாம், நானே பார்த்துப்பேன். கஜா புயல்ல பாதி நாடு அழிந்தது, பிச்சை எடுத்து நின்னோம், நீ தந்தது என்ன? ஓகி புயல்ல செத்து மிதந்தோம், பிணத்தை கூட கை எடுத்து நீ தர வரல. நீ உனக்கு எதுக்கு வரி? எதுக்கு வரி? தானே புயல்ல, ஓகி புயல்ல, கஜா புயல்ல ஒரு பேரிடர் நிகழ்ந்து நாங்கள் அழிந்து நின்றாலும் ஒரு இழப்பீட்டு தொகை தர வக்கல்ல உனக்கு தர மாட்டேங்கிற. எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்ட ஓங்காசா ஏங்காசு. ஒரு இக்கட்டான நிலையில் கூட தன் குடிகளுக்கு தராத ஒரு காசு எதுக்கு உனக்கு கொடுக்கணும்னாங்க? எதுக்கு கொடுக்கணும்? வேற மாதிரி இவங்களை கையாளன்னு, வேற மாதிரி. இந்த மாதிரியா எதுக்கு எடுத்தாலும் மோடி தான் எங்க டேடின்னா சந்தேகமா இருக்கு இவங்களுக்கு. யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியல. அவர் சொல்லிட்டுருக்கான், வெக்கம் இல்லாம மோடி தான் எங்க டேடி அப்படின்னா, இந்த பெத்ததாயை இதை விட இவனாவது கவலைப்படுத்த முடியுமா? இப்படியா? ஒரு அமைச்சர் என்னன்னா, நாங்கள் வந்து முதல்ல 1000 ரூபாய் பொங்கலுக்கு ரேஷன் கார்டில் கொடுத்துட்டோம், இப்ப 2000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப 2.5 கோடி ஓட்டு, 2.5 கோடியில அரை கோடியை தண்டா கூட 2 கோடி ஓட்டு. இப்ப 3000 கொடுத்தாச்சு ஓட்டுக்கு. அப்படின்னா 2 கோடி 40 உறுதி. மக்களுக்கு கொடுக்கல, ஓட்டுக்கு தாங்க சுட்டுக்காங்க.
மோடி வந்து 5 ஆண்டு ஆட்சியில விவசாய பத்தி கவலைப்படல. வீட்டு வாசல்ல அம்மனமா நின்று போறாங்க, ஏற்று பார்க்கல. எலிய கடிச்சான், பாம்பை கடிச்சான், என்னென்னமா பண்ணி பார்த்தான், ஏற்று பார்க்கல. திடீர்னு பாசம் விவசாயி மேல. விவசாயி கஷ்டப்படுறா, இப்பதான் தெரியுது. 6000 வங்கியில போடுறேன், வங்கி கணக்கு கூட 2000 போடுறேன், மீதி 4000 அடுத்த முறை பிரதமராக்கு போடுறேன். எப்படி இருக்கு? சின்ன பிள்ளைய பிடிச்சு விளையாடுவாங்கல்ல ரோட்டு, அந்த கதையா இருக்கு விளையாட்டு. ஒரு நாட்டில் விவசாயி வாழாமல் வறுமையில் ஏழ்மையில் போய்விட்டான் என்றால் அந்த நாடு பிச்சைக்கார நாடு என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து சாகிறான் என்றால் அது நாடு அல்ல, சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு செய்தி விவசாயி சாகிறான், செய்தி பத்திரிகையில் செய்தி, தொலைக்காட்சியில் செய்தி. நாளை நாம் சோறாமல் சாக போகிறோம், அதுக்கு எச்சரிக்கை மணி, முன் அறிவிப்பது. விவசாயி கிட்ட இருந்தா எல்லாம் வந்துச்சு. அந்த விவசாயி கஷ்டப்படுறான்னு நீ காசு கொடுக்குற 6000, எம்பிட்டு நாளைக்கு 6000 கொடுப்ப. சரி, இந்த 6000 வச்சு என்ன செய்வாங்க? என்ன செய்வான்? ஒரு உழவு எந்திரம் வாங்கின ஒருத்த நாடு பாலுவை கட்டி வச்சு அடிச்ச காவல்துறை 9000 கோடியும் 11,000 கோடி 11,700 கோடியை கொண்டு போன நீரவ் மோடி என்ன பண்ணுச்சு? 9000 கோடி கொண்டு போன விஜய் மல்லையா என்ன பண்ணுச்சு? பீர் வித்தவனை தப்பிக்க விடுவ நாடு சோறு கொடுத்தவனை கட்டி வச்சு அடிக்குது. எவ்வளவு பெரிய முரண், எப்படிப்பட்ட கட்டமைப்பு! இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது என்ன? பட்டினி கிடந்து நாம் எல்லாம் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது வளர்ச்சி. இது ஒரு காட்டுகிற வளர்ச்சி.